தமிழ் திண்ணை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இப்போ நான் இந்த வீடியோ போட ஆரம்பிச்சு ஒரு இந்த சில நாட்கள்ல, "உங்க கதைகள் பற்றி சொல்லலாமே" அப்படின்னு சிலர் கேட்டாங்க. அல்லது கதை எழுதுவது எப்படி என்பதை பத்தி சொல்லலாமே, அது உங்க கதையிலேருந்தே ஒரு உதாரணமா சொல்லலாமே அப்படின்னு நெறைய எனக்கு சஜஷன்ஸ், ஆலோசனைகள் வந்துட்டே இருக்கு. இப்போ வந்து அத சொல்லி பார்க்கலான்னு ஒரு எண்ணம். நான் எழுதின ஒரு கதையை, எல்லாரும் பாராட்டின ஒரு கதையை, அது அந்த அந்த கதையினுடைய பொறி எங்க ஆரம்பிச்சு, இத கதையா எழுதலான்ற எண்ணம் எப்படி வந்தது? இதை தான் நான் வந்து இன்னைக்கு சொல்லலாம்னு நெனைக்கிறேன். அங்குசம் அப்படின்னு ஒரு கதை. அங்குசம் என்பது தெரியும் உங்களுக்கு. யானை பாகன் வச்சிருப்பாங்க. அது கால் கிட்டாடி ஒரு இரும்பு துண்டு மாரி இருக்கும். அப்படி கொக்கி போல இருக்கும். அது கால் கிட்டாடி போட்டுருவாங்க. போட்டா அது அப்படியே நின்னுட்டு இருக்கும். அது கால் மேல வச்சுட்டா போதும். அவ்வளோ பெரிய யானை பேசாம நிக்கும். அதான் அங்குசம். இந்த தலைப்பு ஒரு பக்கம். இது கடைசியா எனக்கு ஞாபகம் வந்தது இந்த அங்குசம். அ கதை எப்படி வந்ததுன்றத முதல்ல சொல்றேன். என்னோட ஃப்ரெண்டு அப்போ வந்து 80ஸ் அது. நான் சொல்றதெல்லாம் 80கள். 80கள்ல வேலையில்லா திண்டாட்டம்னா அப்படி ஒரு கஷ்டம். வேலைய தேடி, தேடி, தேடி ஒரு ஒரு இன்டர்வியூக்கான அட்டெண்ட் பண்ணிட்டு கிடப்போம். அதுவும் இந்த அம்பத்தூர் எஸ்டேட் பக்கம் வந்துட்டு எதனா ஒரு கம்பெனியில இதில கேட்டுட்டு, அப்போ ஒரு இந்த +2 படிச்ச அந்த மாரி ஒரு ஆட்களுக்கு பியூசி படிச்சவங்களுக்கு அதுதான் எஸ்டேட் தான். எங்களுக்கு வந்து அப்போ ஐடி இதெல்லாம் கிடையாது. பெரிய சொஃபிஸ்டிகேட் ஏசி உள்ள ஒரு அறை, ஃபேன் உள்ள ஒரு அறை கூட நாங்க எதிர்பார்த்ததில்ல. அப்படி இருக்கும்போது 80ஸ்ல ஏதோ ஒரு ஃபிட்டர், ஒரு பட்டறையில வேலை, எல்லாத்தையும் அடுக்கி வைக்கிற வேலை இந்த மாரி தான் இருக்கும். அந்த மாரி வேலைக்கே வந்து இன்டர்வியூ இதெல்லாம் நடக்கும். அ பெரிய கஷ்டம் தான் அப்ப வேலை கிடைக்கிறது. அப்போ வந்து நாங்க பதிவு செய்ய போவோம். அண்ணா நகர்ல ஒரு இடத்துல அ அதை பதிவு செய்ற ஒரு இடம் இருந்தது. வேலை இல்லாதவங்க பதிவு செஞ்சு வச்சா அரசாங்கத்தில ஏதோ ஒரு வேலைய சொல்லுவாங்க அது. அது பதிவு பண்ணி வச்சு 5 வருஷமா வேலையே குடுக்கலன்னு வச்சுக்கங்க. வேலையே வழங்க முடியல அரசாங்கம்னு வச்சுக்கங்களேன். அந்த மாரி ஆட்களுக்கு மாசம் ரூ. 300 ஒரு ஒரு இந்த தொகை. வாழறதுக்கான ஒரு ஆதாய தொகையா இருக்கணும்னு சொல்லிட்டு அது குடுத்துட்டு இருந்தாங்க அப்போ. அதனாலேயே பதிவு பண்ணிடுவோம். வேலை கிடைக்குதோ இல்லையோ மாசம் ரூ. 300 வந்துரும் நமக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அத பண்ணிட்டு இருந்தாங்க. அத வந்து நாங்க அது பென்ஷன் சொல்லுவோம்ல, பென்ஷன் வந்துச்சா அவனுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அ அந்த மாரி ஒரு ஒரு 20, 25 வயசுலயே ஒருத்தன் பென்ஷன் வாங்குவான். வேலை இல்லாத பட்டதாரிக்கான பென்ஷன் அது. இப்படி வந்துலாம் நாங்க விளையாட்டா இருக்கோம். வேலை தேடி போறது, அலையிறது இந்த மாரி என்னோட இருந்தவங்க நெறைய. நான் கூட அவ்வளோ அலைஞ்சது கிடையாது. என்னோட இருந்தவங்க அந்த பட்டாளம், தாசா மகான், ஓட்டேரி பகுதியில இருந்தவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாரி போய் வேலை தேடுறவங்களுடைய இதெல்லாம் ஒரு பக்கம் பார்ப்பேன். இது ஒரு பக்கம். இப்படி வேலை தேடி போறவன், ஒரு நாள் வந்து அம்பத்தூர் எஸ்டேட்டுக்கு சைக்கிள்ல ஓடுறான். இத்தன மணிக்கு வர சொல்லிட்டாங்களேன்னு. அங்க போனாக்கா, அங்க வந்து அவர் நெறைய கேள்விலாம் கேட்குறாரு. அ அவன் வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுறான். சொல்லிட்டு, "சார் பர்மனன்ட் பண்ணுவாங்களா சார்?" அப்படின்னு கேட்குறான் ஒரு கேள்வி. அத கேட்ட உடனே அவருக்கு வரும் பாருங்க கேள்வி. "நீலாம் கொடி பிடிக்கிற ஆளாடா நீ? அடுத்த நாளே ரோட்ல வந்து வேலையை நிரந்தரமாக்குன்னு எழுதுவல்ல? சிவப்பு கலர் இது எடுத்துட்டு வந்து பெயிண்ட் எடுத்துட்டு வந்து எழுதுவல்ல? அவன் தானே நீ?" அப்படின்னு சொல்லி கண்டபடி அவன திட்டுவாரு. அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. வேலை பர்மனென்ட்டா நிரந்தரமாக்குவாங்களான்னு கேட்டது அவ்வளோ பெரிய தப்பான்னு சொல்லிட்டு, அவன் ரொம்ப பயப்படுவாரு. பயந்துட்டு, "இல்ல, இல்ல சார் அதெல்லாம் கேட்கல சார். சாரி சார், சாரி சார். உங்களுக்கு வேலையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுன்னு" சொல்லிடுவாரு. அவன் வேற பயந்து போய் கால்ல விழாத குறையா வந்து "நான் அந்த மாரி எதுவுமே செய்ய மாட்டேன் சார். நீங்க சொல்றபடி கேட்பேன் சார், சொல்றேன் சார்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பணிஞ்சு போவான். ஒரு மாரி ரஃப்பா கிளம்புறவன், மெல்ல அந்த வேலை கிடைக்காம போயிடுமோன்ற பயத்துல பணிஞ்சு போறது தான் வந்து ஆ அந்த கதை. இப்படி போறவன் வந்து வழியில ஒரு டீ சாப்பிடுவான் ஒரு கடையில. அப்போ ஒருத்தன் யானைய கூட்டிட்டு வருவான். யானை வந்தாக்கா வந்து எல்லாரும் காசு குடுப்பான், அது குடுப்பாங்க. ஆ அப்ப என்ன நாயர் நீ என்ன டீ குடுக்க போறியா? பன்னு குடுக்க போறியான்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. இப்படி அந்த யானைய கிராஸ் பண்றது வந்து அங்க ஒரு இடத்துல காட்டுவோம். கதாநாயகன் அவன் கிளம்பும்போதே. அவ்வளோ பெரிய யானை எதுக்கு அந்த குச்சி மாரி ஒரு பாகன் மேல உட்காந்துருக்கான். அவனுக்கு போய் பயப்படுது இது. அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு தான்ப்பா பயந்துருது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. அந்த சின்ன விஷயம் தான் இது.
நீ வந்து எங்களை எதிர்த்தேனா உனக்கு வேலை போயிடும் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. இது வந்து இதையும் அதையும் லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணிட்டு கடைசியில அவன் பணிஞ்சு போய், "சாரி சார், வரேன் சார், வரேன் சார் சார்" ஒரு வார்த்தையும் 2 சார போட்டு பேசிட்டு வெளியே வருவான். சைக்கிள் எடுத்துட்டு கிளம்புவான். ஒரு யானை திமிரடங்கி கட்டுப்பட்டது அப்படின்னு அந்த கதை முடியும். அங்குசம்னு தலைப்பு வச்சேன் கடைசியா. இதுதான் அந்த கதை. இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கான ஒரு எப்படி வேலைக்கு கேட்டு ஜனங்க போராடுறாங்க, இதெல்லாம் தனியா நம்ம ட்ரை பண்ணது பார்த்ததெல்லாம் ஒரு பக்கம். பெரியார் தாசன் ஒரு கூட்டத்துல பேசுறாரு, இவ்வளோ லட்சம் பேர் இருக்கான். ஸ்டேட் பேங்க்ல ஒரே ஒரு ஆள் ஓட்டுன்னு அவன் உட்காந்துட்டு நம்மளை அதட்டிட்டு இருக்கிறான். என்னையா அது? ஒருத்தனா போனா டிமாண்டு, 100 பேரா போனா கமாண்டு அப்படின்னு அவர் ஏதோ மீட்டிங்ல பேசுனது ஒரு ஞாபகம் வந்தது எனக்கு. அப்போ வந்து ஒரு வேலை கொடுக்குறவன் ஒருத்தன், வேலை தேடிட்டு இருக்கிறவன் இத்தனை லட்சம் பேர். இதை வந்து கம்பேர் பண்ணும்போது இவன் ஏன் பயந்துட்டு இருக்கிறான்? இத்தனை லட்சம் பேர் எதுக்கு வேலை கேட்டுட்டு இருக்கிற கூட்டம் ஏன் பயந்துட்டு இருக்குது என்பதை சொல்லி அந்த கதையை நான் முடித்தேன். அது வந்து ஒரு பெரிய அந்த 80ஸ்ல அது ஒரு பெரிய பாராட்டுக்குரிய ஒரு கதையாக இருந்தது. நிறைய பேர் பாராட்டினாங்க. இந்த கதை இப்படி தான் ஒரு பொறி விழுந்தது. இப்படி தான் ஆரம்பித்து இப்படி முடித்தேன். இது உங்களுக்கு பயனளிக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு சிறுகதை எப்படி உருவாச்சு என்பதோட உங்ககிட்ட வரேன். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள், பகிருங்கள். நன்றி, வணக்கம்.